ஆந்திர மாநிலம் அன்னமய்யா அருகே இளம்பெண் மீது ஆசிட் வீசி கத்தியால் குத்தி கொடூர தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். அந்த பெண் மீது இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட நபர் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் உள்ள குர்ரம்கொண்டா நகரைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்ற இளைஞரும் மதனப்பள்ளியில் உள்ள சட்டக்கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வந்துள்ளனர். இவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளளவில் இவர்கள் காதலாக மாறியது. இந்த நிலையில் படிப்பு முடிந்த நிலையில் அவரவர் ஊருக்கு சென்ற நிலையில் இருவருக்குமான பேச்சுவார்த்தை குறைந்த அளவே இருந்து வந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி வேறொரு ஆணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதனை பழைய காதலரான கணேஷ் தெரிந்து கொண்ட நிலையில் அந்த பெண்ணிடம் சென்று வற்புறுத்தியுள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்கு அந்த பெண் தன் பெற்றோர் பார்த்த இளைஞனையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமும் ஏமாற்றமும் அடைந்த கணேஷ் அந்த பெண்ணை எப்படியாவது குத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அந்த பெண் இன்று காலை அந்த நகர் வழியாக நடந்து சென்று வந்து கொண்டிருந்த போது அந்த இளைஞன் இடமெடுத்து அந்த பெண்ணின் மீது கத்தியால் குத்தி முகத்தில் ஆசிட்டை வீசியுள்ளார். இதனால் அந்த பெண் அலற சத்தத்துடன் இருந்த நிலையில் அந்த இளைஞன் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அந்த பெண்ணை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் மீட்டு மதனப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வழக்கு பதிவுள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் அந்த இளைஞனை தேடி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.